நம்ம சேனல்ல நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் எப்படிலாம் இருக்கும்? என்ன மாரிலாம் இருக்கும்? அந்த மாரி ஜாப் மார்க்கெட்ட நீங்க கிராக் பண்ணிட்டு போறதுக்கு என்ன மாரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்றத நம்ம நிறைய வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப லீடிங்கா போயிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த ரோல் தான் நம்ம பார்க்க போறோம். எஸ்ஏபி. நிறைய பேரு சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, எஸ்ஏபி. எஸ்ஏபின்றது ஒன் ஆஃப் த ஜெர்மன் ப்ராடக்ட்டா இருக்கும். நீங்க எஸ்ஏபி ரிலவென்ட்டா நீங்க உங்க கரியரை சூஸ் பண்ணணும், ஆன் போர்ட் ஆகணும் அப்படின்னு பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, 2, 3 விஷயம் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எனி டிகிரி. ஒரு டிகிரி வந்து மேண்டேட்டரியா தேவை. சில பேர் டிப்ளமோ முடிச்சா போக முடியுமா? இல்லாட்டினா ஐடிஐ முடிச்சா போக முடியுமான்னு கேட்பாங்க. அது ஒரு சில என்விரான்மென்ட்க்கு அக்செப்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, லாங் ரன்னுக்கு சூட்டபிளா இருக்காது. எனி டிகிரி இஸ் ஃபைன். இன்ஜினியரிங் தான் முடிக்கணும், பிகாம் தான் முடிக்கணும், பிபிஏ தான் முடிக்கணும்ன்ற மேண்டேட்டரி கிடையாது. செகண்ட், டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆன்போர்ட் ஆகுறீங்க அப்படின்னா, ஐடி ரிலவென்ட்டா போகணுமா? இல்ல நான் ஐடி, எம்என்சி, மேனுஃபேக்சரிங், புரொடக்ஷன் அப்படின்ட்டு நெறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. எஸ்ஏபின்றது குளோபல் ப்ராடக்ட்னால மார்க்கெட்ல என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும், இத நீங்க கிராக் பண்ணி நீங்க ஆன்போர்ட் ஆகணும் அப்படின்னா, நான் சொன்ன ஸ்கில் செட்க்கு ஏத்த மாரி அந்த கம்பெனிஸ்க்கு ஏத்த பிராக்டிகல் ஸ்கில் செட்ட நீங்க டெவலப் பண்ணா மட்டும் தான் ஆன்போர்ட் ஆக முடியுன்றத நான் பேக் டு பேக் நெறைய வீடியோஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களே இப்போ ஆன்லைன்ல படிக்கிறீங்க, செய்றீங்க, இல்ல ஃப்ரெண்ட் மூலியமா லேர்ன் பண்றீங்கன்னா தப்பு கிடையாது. லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் குட். பட் அட் த சேம் டைம் நீங்க ஆன்போர்ட் ஆகுறதுக்கு கம்பெனில ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலே உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கும்போது, அதை எப்படி ஆன்போர்ட் பண்ண முடியும்? ஆன்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலைய நம்ம எப்படி தக்க வச்சுக்க முடியுன்றத பிராக்டிகலா லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி தான் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எஸ்ஏபில ஃபிகோவா இருந்தாலும் சரி, எம்எம்ஆ இருந்தாலும் சரி, நெறைய மாடியூலுக்கு பிராக்டிகல் ட்ரெய்னிங், அதாவது 15 டூ 20 இயர்ஸ், 18 இயர்ஸ் அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரெய்னர்ஸ், கரண்ட்டா வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிராக்டிகலா உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறோம். ஸோ இப்ப நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ தான் நம்ம பேச போறோம். அதாவது எஸ்ஏபி ரிலவென்ட்டா ரீசென்ட்டா ஒரு பார்ட்டிசிபென்ட் பிளேஸ் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்ன? சக்சஸ் ஸ்டோரி என்னன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டூ அவர் சேனல். கதிரேசன், எஸ்ஏபி ஃபிகோ. ஸோ நீங்க எஸ்ஐபி ஃபிகோ வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க? பிகாம் ஓகே. எந்த இயர் பாஸ் அவுட் ப்ரோ? 2020. 24 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் டவுட் இருக்கு என்னன்னா, ஒரு 24ல முடிக்கிறேன், இல்லை 22ல நான் முடிச்சிருக்கேன், சூட்டபுளா இருக்குமா அப்படின்னா, கரியர் கேப்பா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ ரீசெண்டா முடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்கும். சேலரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே. 2024 முடிச்சிங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? No. இப்போ எஸ்ஐபியில் நிறைய மாடியூல் இருக்கும் ப்ரோ. ஸ்பெசிஃபிக்காக இந்த எஸ்ஐபி ஃபிகோன்னு ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்களா? உங்களுக்கு ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட்டா, இல்லை எதனால் சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ஓகே. ஸோ இதான் நான் மீன் பண்ணுவேன். நீங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிறக்கூடாது. ஏன்னா கரியர் டக்கு டக்குன்னு நம்ம மாத்த முடியாது. உங்களுக்கு புடிச்ச பிளாட்ஃபார்மா இருக்கணும். உங்களுக்கு ஃபினான்ஸ் பிடிக்கணும், அதுக்கு ரிலவென்ட்டா போகலாம். இல்ல புரொடக்ஷன்னா அதுக்கு ரிலவென்ட்டா இம்ப்ளிமெண்ட்றது நெறைய மாடியூல் இருக்கு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபில FICO ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங்வாங்க. அதுக்கு ரிலவென்ட்டா இவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ட்ரெய்னிங் பண்ணீங்க இல்லையா? ட்ரெய்னிங் குவாலிட்டி எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா தான் ப்ரோ. நல்லா சொல்லிக் குடுத்தாங்களா? ட்ரெய்னிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகலா கைட் பண்ணாங்களா? இல்ல அதாவது இப்ப சில பேர் வந்து டைமிங் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். சில பேர் மார்னிங் மட்டும் தான் அவைலபிள், இல்லாட்டி ஈவினிங் அவைலபிள் அப்படின்னுவாங்க. நீங்க சொல்ற டைமிங்ல ஷெட்யூல் பண்ணி குடுத்தாங்களா? பண்ணி கொடுத்தாங்க. பிராக்டிகலா கைட் பண்ணாங்களா? கான்செப்ட் வைஸ் வந்து உங்களுக்கு அதாவது அவங்க சொல்றது கிளியரா புரிஞ்சுச்சா? இல்ல எப்படி ப்ரோ? புரிஞ்சது சார். கிளியரா எக்ஸ்பிளைன் கிளியரா பண்ணாங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதுதான் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்க வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, மார்க்கெட்ல நீங்க ஆன்போர்ட் ஆகணும் அப்படின்னா, டைமிங் எனக்கு கன்ஸ்ட்ரெயினா இருக்கு அப்படின்ட்டு நெறைய பேர் பாதியிலேயே கோர்ஸை விட்டுட்டு போனவங்களும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அப்படி இல்லாம அந்த இன்ஸ்டியூட்ட நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கேட்கிற டைமிங்ல அவங்க ஷெட்யூல் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நீங்க எஸ்ஐபி ஃபிகோ முடிச்சு இது பண்ணியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா என்ன கம்பெனில பிளேஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். டெக் மகேந்திரா. டெக் மஹேந்திரா இல்லையா? இப்போ டெக் மஹேந்திரால வந்து கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ரவுண்ட் குறையாம இருக்கும். ஆப்டிடியூட் அது மாதிரிலாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே கிளியர் பண்றதுக்கு நம்ம டீம் சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க. மார்க்அப்ஸ் எல்லாமே கிளியரா பண்ணி கொடுத்தாங்களா? ஸோ இப்போ நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எத்தனை இன்டர்வியூ இவங்க ஷெட்யூல் பண்ணி டெக் மஹேந்திரா செலக்ட் ஆச்சு ப்ரோ? 4 இன்டர்வியூ. ஒரு 4 to 5 கிட்ட ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 to 5 அதாவது ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக அதில் ஆன்போர்ட் ஆக முடியுன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு 2, 3 இன்டர்வியூ வரும், போகும், ரிஜெக்ஷன் ஆகும். அதிலேருந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இவர் 4 to 5 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதில் ஒன்று தான் இவருக்கு செலக்ட் ஆயிருக்கு. இன்னும் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மந்த் கிட்ட எனக்கு தெரிஞ்ச டேட் ஆஃப் ஜாயினிங் மாதிரி இருக்கும் நம்புறேன். எவ்வளோ சீரீஸில் உங்களுக்கு ஆஃபர் பிளேஸ் பண்ணி? 4 LP. 4 LP கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் கிட்ட கரியர் கேப் மாதிரி இருந்திருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, கரியர் கேப்னால கிடைக்காம போகுமான்னுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. கரியர் கேப் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஸ்கில் செட் இருக்குன்றதை நீங்கள் கோரேட் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஜாபை கிராக் பண்ண முடியும். ஸோ ட்ரைனிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயினர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்களா, இல்லை எப்படி ப்ரோ? 2 லாங்குவேஜ்லையுமே சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தாங்களா ஆன்போர்ட் ஆகிற வரைக்கும்? ஃப்ரெண்ட்லியாக இருந்து நல்லா தான் சொல்லிக் கொடுத்தாங்க.
ஓகே. வேற என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லி குடுத்தாங்களா? சொல்லி எத்தன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணீங்களா? இல்ல எப்படி ப்ரோ? ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். பண்ணீங்களா? ஓகே. ஸோ அதனால நம்ம இது மட்டும் இல்ல, எந்த ரோல் நம்மகிட்ட சூஸ் பண்ணாலும் மினிமம் 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் டெஃபினட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆன்போர்ட் ஆக முடியும். ஸோ நீங்க எஸ்ஐபி ரெலவென்ட்டா இந்த மாரி கம்பெனிஸ்ல நீங்க ஆன்போர்ட் ஆகணும் அப்படின்னா, மறக்காம ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைலுக்கு என்ன ரோல் சூட்டபிளா இருக்குன்றத சஜஷன் ஃப்ரீயாவே நாங்க ஆஃபர் பண்றோம். பண்ணிட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.